அனைவருக்குமே வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்னைக்கு கதைக்க போற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள், முதலாவது தேச படங்கள்ல ஏற்கனவே கொஞ்சம் விஷயங்கள் படிச்சுட்டோம். இருந்தாலும் திருப்பி இருக்க பிள்ளைகள் கேட்டதுக்காண்டி இந்த விஷயங்களோட போறேன். இந்த தேச படங்கள்ல அளவு திட்டங்கள் கணிக்கிற சம்பந்தமா அளவு திட்டங்களோட வரக்கூடிய விஷயத்தை பற்றி தான் கணிக்க வேண்டியது. திருப்பி சொல்லி தந்துட்டு போறேன். அளவு திட்டம். அளவு திட்டம் வேண்டா என்ன? யாராவது சொல்லுவாங்க அளவு திட்டம் வேண்டா என்ன? முதலாவது அளவு திட்டம் வேண்டா நீ என்ன கருது? இதுல எல்லாருடையும் கேள்வியும் கேட்கலாம். அடுத்த பிரச்சனை அளவு திட்டம் வேண்டா கவனிங்க பிள்ளைகள். உண்மையான பிரதேசத்துல, அதாவது உண்மையான நிலப்பிரதேசத்துக்கும் உண்மையான நிலப்பிரதேசத்துக்கும் நாங்கள் அதே நிலப்பிரதேசத்தின் 2 புள்ளிகளை படத்துல கொண்டே இருக்கிறது ரெண்டுக்கும் இடையிலான விகித தொடர்புகளை தான் நாங்கள் என்ன சொன்னாங்க அளவு திட்டம்னு சொல்லி சொல்றோம். உதாரணமா யாழ்ப்பாணத்துல இருந்து கண்டிக்கு 100 கிலோமீட்டர்ன்னு சொன்னால், சும்மா ஒரு கற்பனை 320 கிலோமீட்டர். யாழ்ப்பாணத்துக்கு கண்டிக்கு இடையிலான தூரம் 100 கிலோமீட்டர். நான் படத்துல ஒரு A4 சீட்ல கீறி காட்டுங்க 100 கிலோமீட்டர் பெரிய A4 சீட் எனக்கு வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன், அளவுக்கு டவுன் எடுக்கிறேன். ஒரு A4 சீட்ல எடுத்து 50 கிலோமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்யறேன், இதுதான் யாழ்ப்பாணம் இதுதான் கண்டின்னு சொல்லி 2 சென்டிமீட்டர் அளவு திட்டத்துல இதை நான் கீறேன். அப்ப இந்த 100 கிலோமீட்டரை 2 சென்டிமீட்டருக்கு நான் சமப்படுத்தி கீறின இதுக்கு பேர் தான் அளவு திட்டம். அதாவது உண்மையான நிலப்பிரதேசம் ஒன்றுக்கு இடையில உண்மையான நிலப்பிரதேசத்துக்கும் படப்பிரதேசத்தில் வரைகிற அதே நிலப்பிரதேசத்துக்கும் இடையிலான விகித தொடர்புகள் அளவு திட்டம் சொல்லி நான் சொன்னேன். அப்ப படமண்டல இல்ல ஏதாவது ஒரு பிரதேசங்களுக்கு இடையிலான தூரத்துக்கும் உண்மையான நிலப்பரப்பில் அது இந்த தூரத்துக்கும் இடையிலான விகித தொடர்புகள் தான் அளவு திட்டம். சோ இந்த விஷயம் எல்லாருக்குமே விளங்கி இருக்குமா நினைக்கிறேன். ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், விளங்காதாக்கள் திருப்பி எடுத்து பார்க்கலாம். குரூப் இந்த யூடியூப் சேனல்லையோ இல்லாட்டி என்னுடைய யூடியூப் சேனல்லையோ நீங்க வந்து பார்க்கலாம். சரி, அளவு திட்டத்தை நான் ஏற்கனவே கலைச்ச விஷயம் பண்றதால கடுமையாக நினைக்கிறேன். அளவு திட்டத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கலாம் பிள்ளைகள். பிரதானமா நாங்கள் தேச படங்கள்ல 2 விதமான அளவு திட்டத்தை பயன்படுத்தி படங்களை வரைஞ்சினாங்க. ஒன்று என்ன சொல்லி கேட்டா ஓரங்குல தேசப்படம், 2வது மெட்ரிக் தேசப்படம். இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலா தந்துட்டேன். இதை பற்றி டீட்டெயிலா எல்லாம் சொல்லி தந்தாச்சு. எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால கொண்டு வரப்பட்டது, எந்த நாடால கண்டுபிடிக்கப்பட்டது, இதுகள் எல்லாமே நான் தந்துட்டேன். ஓரங்குல தேசப்படம்ன்றது கிட்டத்தட்ட 1,63,360 என்ற அளவு திட்டத்து, அதாவது ஒரு அங்குலம் சமன் 63,360 அங்குலத்துக்கு சமப்படுத்தி வரைகிறது. மெட்ரிக்ன்றது 1/50,000. இது ஒரு சென்டிமீட்டர் சமன் 50,000 சென்டிமீட்டர் சொல்லி நான் சமப்படுத்திக்கிறேன்னா அது மெட்ரிக் அளவு. என்ன டீட்டெயிலா சொல்றேன்டா, உண்மையான பிரதேசத்துல ஒரு ஒரு அங்குல தூரத்தை ஒரு மைல் தூரத்தை ஒரு அங்குலத்துக்கு சமப்படுத்தி காட்டுறது ஒரு அங்குல தேசப்படம். உண்மையான பிரதேசத்துல ஒரு கிலோமீட்டர் தூரத்தை 2 சென்டிமீட்டருக்கு சமப்படுத்தி காட்டுறது மெட்ரிக் தேசப்படம். சொல்றவங்க எல்லாருக்குமே அளவு திட்டங்களை நாங்கள் குறித்து காட்டுறதுக்கு பிள்ளைகள் 4 பிரதானமான முறைகளை பயன்படுத்துறோம். எல்லா முறைகளையும் நான் இங்க படிக்க போறது இல்லை, சொல்லி தந்துட்டேன். இருந்தும் பிள்ளைகள் சில பேர் கேட்டதாலதான் நான் இதை திருப்பி ரிப்பீட் பண்றேன். இப்ப பார்த்தாலும் ஒரு யூடியூப் சேனல்ஸ்ல ஃபுல்லாவே இதே விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்லி தர மாதிரியே இருக்கு. அதனாலதான் நான் இதை கொஞ்சம் குயிக்கா முடிச்சுட்டு போறேன். அவங்களுக்கு ஒழுங்கா வராட்டிக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. ஒன்று பாருங்க பிள்ளைகள், நேர்கோட்டு அளவு திட்டம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் பின்ன அளவு திட்டம். மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னால் விகித அளவு திட்டம். நாலாவது இருக்குது வசன அளவு திட்டம். அப்ப 4 விதமான அளவு திட்ட முறைகளை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி கேட்டால் தேசப்படங்கள்ல பயன்படுத்துறோம். குறிப்பா நாங்கள் நேர்கோடு அளவு திட்டங்களை தான் அதிக அளவுல பயன்படுத்துறது கூட. நேர்கோடு அளவு திட்டம் அடிமட்டத்துல இருக்கிற மாதிரி. முதலாவது நான் அளவு திட்டத்துல 1,50,000 என்ன விளக்கம் சொல்லி சொல்லி தந்துட்டு திருப்பியும் பாருங்க. எப்பவுமே அளவு திட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சமன்பாடு வச்சிருக்கிறோம். என்ன சமன்பாடு? நியம அளவு திட்டம்
அதுக்கு மேல் கேட்கப்படுகின்ற அளவு திட்டம். அப்ப கவனிச்சீங்கன்னு சொன்னா இதுல கேட்கப்படுற அளவு திட்டம் 50,000, நியம அளவு திட்டம் 1,00,000. எப்பவுமே 1,00,000 தான் மாறாது. அப்ப 1 சென்டிமீட்டர் சமன் 50,000 கேட்கப்படுற அளவு திட்டம், நியம அளவு திட்டம் 1,00,000. சுருக்கின வேண்டாம் 1 இது 2 வரும். 1 சென்டிமீட்டர் சமன் அரை கிலோமீட்டர்ன்றது வந்து 1 கம்பெனி நேரத்துக்கான விளக்கம். இதைத்தான் நாங்கள் முழுத்தானமாக்கினாங்க. 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 1 கம்பெனி நேரம் வேண்டாம் எல்லாருமே பாடமாக்கி வச்சிருக்க வேண்டிய விஷயம் 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் சமன் அரை கிலோமீட்டர். இது 1 கம்பெனி நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை. ரெண்டாவது இது கண்டுபிடிக்கிறதோட இதை பாடமாக்கி வச்சுக்கொண்டு திருப்பி நாங்கள் நிறைய விஷயத்தை பார்க்கறது இந்த விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் மேத்ஸ்ல கொஞ்சம் அப்படி இப்படி கண்டுபிடிக்க ஈஸியா இல்லை, கஷ்டமா இருக்கு. 1 கம்பெனி நேரம் விளக்கம் வருது இல்லைன்னு சொன்னாங்க. 50,000 சென்டிமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்குன்னு கேட்டா 2 சேவரம் மட்டுமா 500 மீட்டர். 500 மீட்டர் எத்தனை கிலோமீட்டர் கேட்டால் அரை கிலோமீட்டர். 1 சென்டிமீட்டர் அரை கிலோமீட்டர் இதுலயே பார்த்துடலாம். இல்ல அதுவும் வேண்டாமான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மனக்கணக்குல ரைட் 1,00,000 எத்தனை 50,000 இருக்குன்னா 2 50,000 இருக்கு. 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் சிம்பிள். அப்ப எப்படியா நான் என்ன செய்யலாம்டா அளவு திட்டங்களை பார்க்கலாம். ஒன்றுக்கு 25,000 வேண்டாம் என்னன்னு சொல்லி அடுத்தது யாராவது நான் கண்டுபிடிச்சு ஏற்கனவே பார்த்தாச்சு சும்மா ஒன்றுக்கு 25,000 வேண்டாம் என்ன விட சொல்லு. ஃபர்ஸ்டா இருக்கிறது செக் பண்ணுவோம். ஒரு 20 சொல்லியிருக்கணும் மற்றாக்கள் என்னன்னு தெரியாது. ரைட் அப்ப இதுல பாருங்க 1,00,000 எத்தனை 25,000 கிடக்குன்னா 4 25,000 கிடக்கு. சிம்பிளா சொல்றேன்னா 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். ரைட் இல்ல இந்த முறை சரி வராது அடுத்த முறை போவோம். நியம அளவு திட்டத்தின் மேல் கேட்கப்படுகின்ற அளவு திட்டம் கேட்கப்படுறது 25,000, நியம அளவு திட்டம் அப்போ 1,00,000. சுருக்கினால் ஒரு முறை 4 முறை 1/4 கிலோமீட்டர். இது 1 சென்டிமீட்டர் சமன் 1/4 கிலோமீட்டர். குறுக்க இருக்கும்போ 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். என்ன ஒன்று அப்ப 1க்கு 25,000 பண்றது 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர்ன்றதான் 1க்கு 25,000. இப்ப அடுத்தது 1க்கு 5,000 வேண்டாம் நேரம் 1க்கு 5,000 1க்கு 5,000 பண்றதுக்கு என்ன விட குயிக்கா எஸ் 20 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 1,00,000 5,000 எனக்கு 20 கிடைக்கும். சிம்பிளா கணக்கிடுறது 20 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர்ன்றது 1க்கு 5,000. சரி இப்ப நான் விஷயத்துக்கு வர கொஞ்சம் ஆறுதலா கிடைக்கும். எங்களோட அளவுக்கு தான் படிக்கணும் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆறுதலா ஒரு விஷயம் சொல்லுவேன். 1க்கு 1,00,000 வேண்டாம் நான் சொல்லி தந்தேன். 1 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 1க்கு 50,000 வேண்டாம் சொல்லி தந்தார்கள். 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 1க்கு 25,000 வேண்டாம் என்ன சொல்லி தந்தார்கள். 4 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அதே மாதிரி 1க்கு 10,000 வேண்டாம் என்ன சொன்னாங்க. 10 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அதே மாதிரி 1க்கு 5,000 வேண்டாம் என்ன சொன்னாங்க. 20 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். இவ்வாறாக அளவு திட்டங்கள் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்கும். சரி இப்போ ஒரு கேள்வி புள்ளி ஒன்றுமே விட சொல்ல போறீங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து புத்தளத்துக்கு போற தூரம் 80 கிலோமீட்டர். சும்மா ஒரு விளக்கத்துல
யாழ்ப்பாணத்துல இருந்து புத்தளத்துக்கு போற தூரம் 80 கிலோமீட்டர். இத 1/1,00,000 உங்களோட படத்துல இருக்கிறீங்க எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துக்கிறீர்கள்? 1/50,000 உங்களோட படத்துல இருக்கிறீங்க எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துக்கிறீர்கள்? 1/25,000 உங்களோட படத்தை எடுத்துக்கிறீங்க எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துக்கிறீங்க? இந்த மூன்றுக்கும் சொன்னா தெரியும். மற்றது மூன்றுக்கு நான் சாட்ல சொல்லு. ரைட். சோ இதுல பெரும்பாலான சொல்லி இருக்கிறீங்க. இது சமன்பாட பாருங்க பிள்ளைகள். 1 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். இது 80 கிலோமீட்டர். கிலோமீட்டருக்கு நீங்க எழுத 80 கிலோமீட்டர். இது 1 சமன் 1 தான். இங்க 80 சென்டிமீட்டர் தான். 80 சென்டிமீட்டர் விட 1/50,000 இதுல 80 சென்டிமீட்டர் 80 கிலோமீட்டர் எழுதினீங்க. இதுல 2 மடங்கா இருக்கும். 160 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயே பார்த்தோன்னா அப்படியே 80 கிலோமீட்டர் இருக்கு. இது எத்தனை மடங்கு? 4 மடங்கு. நான் 32 320 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். யாரோட கேட்டது? 1/75,000 என்ன வழக்கம்? 1/75,000 என்ன பண்ணு? 3 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அப்ப இந்த அளவுத்திட்ட முறைமைகள் விளங்கிச்சா பிள்ளைகள் எல்லாருக்குமே? அளவுத்திட்ட முறைகள் விளங்கிட்டேன்னு சொன்னா நேர்கோட்டு அளவுத்திட்ட ஸ்டைலுக்கு நேர்கோட்டு அளவு திட்டம் எப்படி? நேர்கோட்டு அளவு திட்டம் போறதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா, போட்டுக்கு வந்தா ஓகே காய்ஸ், இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் ஒன்றும் புதுசா உங்களுக்கு காட்டையில இது கிரேட் 10ல இருக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற விளக்கம். அங்கேயே தேவையான விஷயங்கள் இருக்கு, நாங்கள் பயன்படுத்த தவறுதலாம். அதனாலதான் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு விடுறேன்.
கிரேட் 10ல் இருக்கிற விஷயத்திற்கு பாருங்கன்றதுக்காக. பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ஓகே சாரி பிள்ளைகள் ரைட். அப்ப அளவு திட்டத்தை பற்றி நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த நேர்கோட்டு அளவு திட்டம் பற்றி தான் கதைக்கு வந்தாங்க. நேர்கோட்டு அளவு திட்டம்ன்றது கவனிங்கோ. தேசப்படத்துக்கு நிலப்பரத்துக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் சமதொடர் பிரிவுகளாக வகுக்கப்பட்ட எளிய நேர்கோடு ஒன்றாக காட்டுறதுக்கு பேர் நேர்கோட்டு அளவு திட்டம். ஸோ நேர்கோட்டு அளவு திட்டம் என்னன்னு கேட்கிற கேள்விக்கு விட சொல்ல வேண்டி இருக்குது. தேசப்படத்துக்கும் நிலப்பரப்புக்கும் நில மேற்பரப்புக்கும் இடையிலான தொடர்பை சம தொடர் பிரிவுகளாக வகுக்கப்பட்ட எளிய நேர்கோட்டினால் காட்டுவதா. 1 நேரம் உடவுளக்க தேசப்படங்கள்ல நேர்கோடு அளவு திட்டம் கிலோமீட்டர்கள்ல மைல்லையும் சில நேரம் காட்டப்பட்டிருக்கு. மைல்ல காட்டப்படுறது என்னன்னு கேட்டா இந்த ஓரங்குல தேசப்படங்கள், கிலோமீட்டர்ல காட்டப்படுறது என்னன்னு கேட்டா மெட்ரிக் தேசப்படங்கள். ஓரங்குல தேசப்படம் அது பழைய மெதட்ல இருந்தது. அது வந்து மைல் என்ற அளவு திட்டத்துல இருக்கு. அங்குலம் சொல்லி உங்களோட கையில ஒரு ரேகை இருக்கிற தூரம் தான் ஒரு அங்குலமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க நாங்க சென்டிமீட்டர் என்ற அளவுல கிலோமீட்டர் என்ற அளவுலயே நாங்க சொல்றது வந்து மெட்ரிக் அளவு திட்டங்கள். ஸோ மைல்கிற தூரத்தை கணிப்புறதுக்கு அவசியம் ஏற்படும் வேளையில் இந்த அளவு திட்டத்தை பயன்படுத்தவே மைல் அடிப்படையான நீர்வளத்தை தான் காட்டப்பட்டிருக்கு. ஸோ இது எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இந்த அளவு திட்டத்தை எப்படி கீறுன்றதை பார்த்துக்கொள்ளும். சொல்ல வாரத்தை விளங்கி கொண்டீங்கன்னா சரி, எப்படி அளவு திட்டத்தை கீறுறது என்றது. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 1க்கு 50,000 என்று அவங்களை எல்லாருக்குமே தெரியும். 1க்கு 50,000 ரைட். இதுல நான் 2வது படத்துல எனக்கு 1க்கு 50,000 எல்லாருக்கும் தெரியுதா? எஸ், சவுண்டுக்கு வாரேன். ரைட். ரைட். இப்ப நாங்கள் ஒரு நேர்கோடு ஒன்று போட்டாச்சு. இப்ப கவனிங்க பிள்ளைகள், நேர்கோடு ஒன்று நாங்கள் போட்டாச்சு. ஸோ ஒரு அடிமட்டம் ஒன்று எப்படி எங்களுக்கு இருக்க வேண்டிய எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற அதே ஸ்ட்ரக்சர்ல தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கதைக்க போறோம். 1க்கு 50,000 வேண்டாம். முதலாவது விளக்கம் என்ன சொன்னாங்க எல்லாருமே இருக்கா சேர்ந்து சொல்லுங்க. 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் சொன்னாங்க. 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் என்றதுதான் என்ன 1க்கு 50,000.
அப்ப நாங்கள் இங்க கரைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள், ரைட், ஒன்று இதுல முதலாவது ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட். சோ இதுல இருந்து நாங்கள் அளந்தோணும், அடிமட்டத்தால் அளந்து 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு அடுத்தது 2, அங்கால 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு அடுத்தது 3, அங்கால 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு அடுத்த 4, அடுத்த 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு 5, 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு 5ஓட நிப்பாட்டலாம், விரும்பினா நீங்க அவங்கள கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. இப்படியா நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரே சைஸ்ல தான் இதை கீறோம். இடைவெளி எவ்வளவா இருக்கணும் பிள்ளைகள், 2 சென்டிமீட்டரா இருக்கும். இப்ப என்னட்டு அதுக்கு எழுத போறோம்னு சொல்லி கேட்டா, மேல இங்க 1, ரைட், இங்க 0, இங்க 1, திருப்பி 2, 3, 4, அதே மாதிரி 5. அங்கால அப்படியே கிலோமீட்டர் போடுவோம் பக்கத்துல, அதே மாதிரி இங்காலே நாங்கள் கிலோமீட்டர் போடுவோம். 2 இடத்துலயும் போடலாம், ஒரு இடத்துல நீங்களும் போடலாம், பிரச்சனை இல்லை. அந்த 2 இடத்தையும் போட்டா பெட்டர். இப்போ முதலாவது இந்த 1க்கும் 0க்கும் இடையில 10 பட்டிகளா சின்ன சின்ன அடிமட்டம் ஒன்று எப்படி இருக்குமோ அதே மாதிரி 10 மில்லிமீட்டர்களா பிரிச்சுவோம். இல்லாட்டி 1/4, 1/2, 3/4 சொல்லியும் பிரிச்சு விடலாம். அப்ப இதைத்தான் சொல்றது 1க்கு 50,000க்கான நேர்கோட்டு அளவு திட்டம். அப்ப இப்ப நாங்க எல்லாருமே சொல்லுவோம், அப்ப 1க்கு 25,000க்கு நேர்கோட்டு அளவு திட்டம் கீறினா இந்த இடைவெளி எப்படி வரும்? சாட்ல எஸ், 1க்கு 25,000த்துல கீறின வேண்டா 4 சென்டிமீட்டர் அந்த இடைவெளி வரும். 1க்கு 1,00,000த்துல கீறின வேண்டா 1 சென்டிமீட்டர் கேப்ல வரும். அப்ப இது வந்து கடும் கஷ்டமே இல்லாம இல்லை, நேர்கோட்டு அளவு திட்டம் கீறுறது. சோ அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இது கிளியர், ரைட். எப்படி கீறுறதுக்கான ஐடியா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப இதுதான் அதுக்கான விளக்கம் பிள்ளைகள். நான் கீறி காட்டியிருக்கேன். இதுல 1க்கு 25,000 வேண்டாம், இது அளந்த வேண்டாம் பாருங்க பிள்ளை, 4 சென்டிமீட்டர் வரும் கேப். 1க்கு 1,00,000 அளந்த வேண்டாம், இதுல 1 சென்டிமீட்டர் கேப் வரும். அதான் அளவு நான் போட்டிருக்கேன் பாருங்க, இதுல மேல சிவப்பு கலர்ல 4 சென்டிமீட்டர் கேப் பண்ணி, 2 சென்டிமீட்டர் கேப், இது 1 சென்டிமீட்டர் கேப் பண்ணி. பிறகு 4 சென்டிமீட்டர் நான் சொன்னேன், பிறகு இது 1, இது 4, பிறகு இங்க 0, திருப்பி இங்க 4 போடுறேன். அப்படி போட்டா போல. சோ 1, 0, 1 தான் வரும். அது இங்க தான் அளவு திட்டமா இருந்தா. ரைட். சோ ரோஸ் அண்ட் ரைஸுடன் நீங்க யூடியூப் சேனல்ல இருக்கா திருப்பி எடுத்து பாருங்க. ரைட், ஓகே. ஏன்னா ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி படிப்பிக்கலாமா. ஸோ யூடியூப் சேனல்ல ரெக்கார்டிங் போடுறோம், எடுத்து வடிவா படிங்க திருப்பி. 3 வீடியோ 4 வீடியோ கிடக்கு, திருப்பி திருப்பி பார்க்கலாம், சிக்கலும் இல்லை. அடுத்த பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நேர்கோட்டு அளவு திட்டங்கள் தாண்டி நான் வந்து சொன்னாங்க இந்த விகித அளவு திட்டங்கள். விகித அளவு திட்டம் தான் அதான் நான் ஏற்கனவே சொன்னாங்களே, 1க்கு 50,000, 1க்கு 10,000, 1க்கு 25,000 என்று சொல்ற இதுகள் எல்லாமே வந்து என்ன, விகித அளவு திட்டம். அப்ப விகித அளவு திட்டங்கள். அப்ப இந்த அளவு திட்டங்கள், வசன அளவு திட்டம்ன்றது படப்பிரதேசத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தினை, சாரி, உண்மையான நிலப்பிரதேசத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தினை படப்பிரதேசத்தில் வரையும் போது 2 சென்டிமீட்டராக சமப்படுத்தி காட்டுவது என்று சொல்லி நாங்கள் எழுத்து மூலமா எழுதினோம்னு சொன்னா அது வந்து வசன அமைப்பு தேசப்படும். பின்னம் இல்லாட்டி விகித பின்ன தேசப்படம் என்று சொல்றது, சாரி, அளவு திட்டம் என்று சொல்றது பின்னங்கள்ல காட்டின வேண்டாம், 3ல் 1, 3ல் 2, ரைட், அல்ல 1ல் 3, இப்படி ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் வந்து பின்ன ரீதியா காட்டின வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையான மெயின் விஷயம் வந்து நேர்கோட்டு அளவு திட்டம் மட்டும்தான். சோ அப்ப இந்த அளவு திட்டம்ன்ற கான்செப்ட் எல்லாருக்குமே விளங்கிச்சா? ஃபர்ஸ்ட் யாருக்கான அளவு திட்டம் விளங்காம இருந்தா கேளுங்க. சோ இன்றைக்கு நான் போக போற புதிய விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், படங்களை பெருப்பிக்கிறதும் சிறப்பிக்கிறதும். ரைட். படத்தை எப்படி பெருசாகிறது, எப்படி சின்னனாகிறது. இதுல பாத்தீங்கன்னா நான் 3 படம் தான் எடுத்து கிரேட் 10 புக் தான், ஒன்னும் புதுசா நான் தெரியல. இங்க முதலாவது படம் இருக்கு 1க்கு 1,00,000. 1க்கு 1,00,000ன்றது இங்க 1க்கு 50,000 சரி, 1க்கு 50,000 இருக்கிற படத்தை 1க்கு 1,00,000 சிறப்பிச்சிருக்கிறாங்க. சிறப்பிச்ச இந்த படத்தை 1க்கு 25,000 பெருப்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்த்து நான் பெருப்பிச்சிருக்கு சிறப்பிச்சிருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டா, படத்துல சைஸ். ரைட்.
பாருங்க, இதுல 1 சென்டிமீட்டர்ல குறிச்சு காட்டப்பட்ட விஷயத்தை இங்க 4 சென்டிமீட்டர்ல குறிச்சு காட்டுறாங்க, இங்க 2 சென்டிமீட்டர்ல குறிச்சு காட்டுறாங்க. அப்ப தேசப்படம் ஒன்றை பெருப்பிக்க சிறப்பிக்க நாங்கள் என்ன செய்ய வேணும், அல்லது என்ன மாதிரி அதை கணிப்பிடணும்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அதுல முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஜெனரலான கொஸ்டின் தரலாம். ரைட், இதுல இது இந்த நீளம் வந்து பிள்ளைகள் 2 சென்டிமீட்டர், இது இந்த அகலம் 2 சென்டிமீட்டர். இதை நாங்கள் இப்ப என்ன செய்ய வேணும்னு சொல்லி கேட்டா 2 மடங்கா பெருப்பிக்க வேணும். ரெண்டா நீங்கள் என்ன செய்ய வேணும், முதலாம் 2 மடங்கா பெருப்பிக்க போறீங்கன்னா என்ன செய்வீங்க? இப்ப நான் அளவு திட்டத்தை பற்றி ஒன்றுமே கதைக்கல, ஜஸ்ட் 2 சென்டிமீட்டர் மட்டும் தான் வந்திருக்கேன். இதை 2 மடங்கா பெருசாகணும், என்ன செய்வீங்க? அதுதான் முதலாவது. எஸ், 2ஆல பெருக்க போறோம். சோ 2ஆல என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம். இப்ப 2 மடங்கா நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி கேட்டா முதலாவது 2ஆல பெருக்கணும். சோ 2ஆல பெருக்கிறதுக்கு முதல்ல கவனிச்சீங்கன்னா, இது இந்த அளவு பாருங்க, இது அப்படியே 2 மடங்கு என்ன செய்யும்? இது பெருசா 2 மடங்கு பெருசா ஆயிடுச்சுன்னு சொன்னா நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போறோம்? இது இப்ப 2 × 2 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர் மாறும். இப்ப விஷயம் இதுதான், ஒரு படத்தை பெருப்பிக்கிறதும் சிறப்பிக்கிறதும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் பெருப்பிக்கிறது சுகமண்ட மாதிரி, சிறப்பிக்கிறதும் அதை போலதான் சுகம். 2 மடங்கு சிறப்பிக்கிறேன்டா இதை நாங்க 2ஆல பிரிச்சு விட்டோம்டா சரி, ஆமா இல்லையா? அதே நேரம் இந்த படத்துல, இந்த தேச படத்துல இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நீங்கள் இருக்கிற இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? இது அடுத்த கேள்வி. உதாரணமா இதுல ஒரு மஞ்சள் கலர்ல வீதி கிடக்கு, இந்த வீதியை இந்த சின்ன படத்துல கொண்டு வரணும், இல்ல சின்ன படத்துல நடக்கிறது இந்த பெரிய படத்துக்கு கொண்டு வரணும், என்னட்டு கொண்டு வருவீங்க? எஸ், அதை அளந்து பிரிக்கணும். இப்ப உதாரணமா 1,2 என்ன சொன்னாங்க? 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் சொன்னாங்க. அப்ப இது கட்டாயம் இதுல அளந்து பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டரா இருந்தா 2 பிரிக்கலாம், இல்ல 1 பிரிக்கலாம். ஒரு 1,00,000 சொல்லி கேட்டா ஒரு சென்டிமீட்டர்ல இருக்கும். அதையும் அப்படியே 4ஆ பிரிச்சு போட்டு, இதே 4ஆ பிரிச்சு, அதே 4ஆ பிரிச்சோம்னா அப்படியே எங்க எங்க அந்த கோடு வெட்டுதுன்னு சொல்லி அந்த கோடுகளுக்கு நேரா அதெல்லாம் கீறி எடுக்கலாம். உங்களுக்கு நான் கீறி காட்டுறேன் இப்ப. அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் புள்ளிய ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. படம் வந்து எப்பவுமே பெருக்கும் பொழுது அளவு திட்டம் சிறுக்கும். படம் வந்து பெருக்கும் போது என்ன செய்யும்? அளவு திட்டம் சிறுக்கும். அதே மாதிரி படம் சிறுக்கும் போது அளவு திட்டம் எப்பவுமே பெருக்கும். இப்ப பாருங்க, இது சின்ன படமா இருக்குது, ஆனா அளவு திட்டம் 1க்கு 1,00,000. இது பெரிய படமா இருக்கு, ஆனா அளவு திட்டம் சின்னதா இருக்கு, 1க்கு 25,000. ஓமா இல்லையா? எல்லாருக்கும் விளங்குதா அப்படியே சொல்றது? அப்ப அளவு திட்டம் பெருக்கும் போது படம் சிறுக்கும், படம் சிறுக்கும் போது அளவு திட்டம் பெருக்கும் மட்டும் ஒன்றுதான். படம் பெருசாகும் போது அளவு திட்டம் சிறுக்கும். சரி, இப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு ஒயிட் போர்டுல இந்த படத்தை பெருப்பிக்கிறது பத்தி காட்டுறேன். ஓகே, விளங்குதா?
இதுல பாருங்க பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. 2 சென்டிமீட்டர். இப்ப இதுல ஒரு 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 வீதி ஒன்று இருக்குது, இதுல ஒரு சின்ன குடியிருப்பு இருக்குது, அதே மாதிரி இதுல கொஞ்சம் நதி வந்து பாய். இவ்வளத்து ஒரு அணைக்கட்டு. இது ஒரு படம். இதே இந்த அளவு திட்டம் என்னன்னு சொல்லி கேட்டா 1க்கு 50. 1க்கு 50 என்ன சொன்னா 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் சொல்லணும். இப்ப இந்த படத்தை நீங்கள் வந்து பெருப்பிங்கன்னு சொல்றாங்க. பெருப்பிக்கிற அளவு திட்டம் என்னவா இருக்க போகுது, சின்னதா இருக்க போகுது. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், 2 மடங்கா பெருப்பிக்கலாம்னு சொல்லுங்க. படம் அளவு திட்டம் 2 மடங்கா செலுத்த போறேன். இந்த அளவு திட்டம் வரும் 1க்கு 25,000 படம் வரப்போகுது இல்லையா? சோ இத நாங்க 2 மடங்கா பெருப்பிக்கிறோம்டா. தர 2 தர 2. சோ இப்ப நாங்க கொஞ்சம் பெருசாக்கும். இது அளந்தவன் சொன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 2 சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரா உடைக்கிறோம். அதே போல நாங்கள் இங்கே என்ன செய்யறோம், ஒரு சென்டிமீட்டரா இதுக்கேற்ற அளவுலயே இங்கே நாங்க 2 சென்டிமீட்டரா உடைப்போம். 2 சென்டிமீட்டர் இங்க உடைப்போம், இங்க ஒரு சென்டிமீட்டரா உடைப்போம். இதெல்லாம் 2 சென்டிமீட்டர், இதெல்லாம் 1 சென்டிமீட்டர், இதெல்லாம் 1 சென்டிமீட்டர். அந்த கற்பனை பண்ணிக்கணும். இப்ப இது 1 சென்டிமீட்டர்னா இங்க 2 சென்டிமீட்டரா இருக்கு, இங்க 2 சென்டிமீட்டர், மொத்தம் 4 சென்டிமீட்டரா இருக்கு. அளவு என்ன 1க்கு 25,000. இதே 4 சென்டிமீட்டர். இதே மாதிரி இங்க பிரிக்கணும், இப்படி பிரிக்கிற மாதிரி இங்க பிரிக்கணும். இப்ப எங்களுக்கு இதுல வீடு எவ்வளவு கிடக்குன்னு தெரியும், இவ்வளவு கிடக்கு. ஓகே, கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வீதி எவ்வளவு போகுது, இதுல சென்டர்ல ஸ்டார்ட் ஆகுது, இவ்வளத்துல இந்த இடத்துல முடியுது, இவ்வளத்தை நான் கோடு போட்டு வைப்போம். பிறகு இந்த பகுதியில இவ்வளத்தை தொடங்குது, பிறகு இங்க போய் இங்க முடியும். இப்படியே நாங்கள் என்ன செய்யறோம், வீதிய இங்க. அதே மாதிரி நதி எங்க இவ்வளத்தை வெட்டுது, திருப்பி இவ்வளத்தை வலிக்கிறது, திருப்பி இந்த இடத்தை வலிக்கிட்டு இந்த இடத்த முடியுது. சோ அப்ப நான் என்ன செய்யறோம், நதியை இவ்வளத்தை முடியுது, இவ்வளத்தொரு. இதுதான் படத்தை பெருப்பிக்கிறது. சொன்ன விஷயம்லாம் வேலை இருக்குமே, இது கிளியரா? பாருங்க, அளவு திட்டத்தை பெருப்பிக்க இதை 2ஆல பெருப்பிக்க இங்க கீழே இருக்கிற நான் 1,50,000 அளவு திட்டத்தை 2ஆல பிரிக்கும். பிரிச்சாதான் அது இந்த சரியான அளவு திட்டம் 25,000. படம் 2 மடங்கா பெருப்பிக்கப்படைக்க அளவு திட்டம் 2 மடங்காக பெருப்பிக்கப்படும். வழங்குதா? உண்மையா சொல்ல போனா பிள்ளைகள் கடுமையா நான் இதுக்கு தியரி வேஸ்ல எல்லாம் போகாம, அதாவது முதலாவது கோட்டை எடுத்து அளக்க வேண்டும், அளந்ததன் பின்னர் அவற்றுக்கு இடையிலான சென்டிமீட்டர்களை எண்ணுதல் வேண்டும் என்றெல்லாம் நான் உங்களுக்கு தியரி வைஸா படிப்பிக்கல. ஜஸ்ட் ஈஸியா விளங்கி கொள்ற மாதிரி என்னுடைய மொழி நடையில உங்களுக்கு சொல்லி தந்துடுங்க. அவ்வளவுதான் விஷயமே. கிளியர் ஆயிரு? வடிவங்கள் எல்லாம் சரியா வரணும்னு கேட்டுக்கிறீங்க. கடும் அக்ரோசியா இருக்கணும் வண்டி இல்ல, ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்லி சரியா வந்தாச்சு. கலர் பென்சில் எல்லாம் கொண்டு தானே போவீங்க, சமாளிக்கலாம் ஓரளவுக்கு. இப்ப நாங்க கோட் அடிச்சோம்னு கோட் அடிச்சு பிரிச்சோம்னு சொன்னா ஈஸியா இருக்கும். இப்ப இதுல இருக்கிற அதே கோட்டை பெரிய படத்துலயும் அதே அளவு கோட்டை போட்டீங்கன்னா சரிதானே, எங்க எங்க எது வெட்டுதுன்னு அங்க பார்த்தா ரைட். கட்டிடம் நாங்கள் வந்து அளவு திட்டம் தேவையில்லை, அது வந்து சும்மா நாங்கள் பார்த்து புள்ளி போடலாம், அதோட பேருக்கும் அதுக்கு எதுவுமே. பெருப்பித்தல் சிறுப்பித்தல் என்ற விஷயத்த பார்த்தாச்சு. அடுத்ததா இனி கதைக்க வேண்டிய விஷயம் பெருப்பித்தல் சிறுப்பித்தலுக்கு வேணும்னு சொன்னா அடுத்த கிளாஸஸ்ல நோட்ஸ் விஷயத்தோட எல்லாம் ரைட். நிதிஷன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கு பாருங்க. ரைட். ஓகே கைஸ், நாங்கள் அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா குறியீட்டு விளக்கங்கள். தேசப்படம் ஒன்றுல குறியீட்டு விளக்கங்கள் இம்பார்ட்டன்ட். ஸோ குறியீட்டு விளக்கங்கள் முக்கியமானவை.
ஏன் குறியீட்டு விளக்கங்கள் முக்கியமானவை என்று கேட்டா படத்தை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அழுத்தம படம் நீங்க கூகுள்ல தேடி எடுக்கலாம். கிளாஸ்ல நாங்கள் ஒரு வெயில போய் கொண்டிருக்கீங்க சார், அது தாங்க இது தாங்கண்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கண்டு மினக்கட்டு தேடி போட்டுதான் அவங்களுக்கு தரணும்தான். ஸோ இல்லாட்டி ஜன குரூப்ல சேர்ட்ட கேளுங்க, அழுத்தமா மேப் இருக்காண்டு சேர் போட்டு விடுவேன். ரைட், ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா குறியீட்டு விளக்கங்கள்ன்றது முக்கியம். தேசப்படத்துக்கு உதாரணமா பாடசாலைன்னா நான் ஒலிம்பிக் டோர்ச் யூஸ் பண்றோம். ரைட், அதே மணல் மேடுண்டா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர்ல யூஸ் பண்றோம். கடல் அடி ஏரிகள் அடி குளங்கள்டா நீல கலர்ல அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை யூஸ் பண்றோம். ரைட், புகையிரத நிலையம் வேண்டாம் நாங்கள் அதுக்கு ஒரு அம்புக்குறி. உப அஞ்சல் அலுவலகம் வேண்டாம் அதுக்கு ஒரு கருப்பு கலர்ல ஒரு பாக்ஸ் வந்து. ரைட், பிரதான தபால் நிலையம் அடி சொன்னா அது சிவப்பு கலர்ல உண்டு. போலீஸ் நிலையம் வேண்டாம் அதுக்கு இன்னும் ஒன்று. விகாரைகள், கோவில்கள் சொல்லி இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு என்ன செய்து வச்சுக்கிறோம், குறியீட்டு விளக்கங்களை நாங்கள் என்ன செய்தாங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆமா இல்லையா? சோ இந்த குறியீட்டு விளக்கங்கள் தொடர்பில் தான் நாங்க அடுத்த கிளாஸ்ல இல்லாட்டி அடுத்த விஷயமா படிக்க போறது. அடுத்த கிளாஸ்லன்றதை விட இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் தந்தா நல்லா இருக்கு. எல்லாருமே எல்லா டைம்லயும் கிளாஸுக்கு வராங்கன்னு நான் சொல்ல முடியல. போன கிளாஸ் எத்தனை பேர் வந்தாங்களோ, இந்த கிளாஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனா மேக்சிமம் வந்தீங்க, ரெகுலரா வந்தீங்கன்னா கொஞ்சம் பிரியோசனமா இருக்கும். இப்ப எனக்கு உண்மையிலே சொல்ல போனா கொஞ்சம் ஃபீவர் சிச்சுவேஷன். சார்கிட்ட திடீர்னு தான் ரெண்டு சொன்னா கொஞ்சம் ஓகேயா இருக்கு சார், இந்த கிளாஸை போடுவோம்னு சொல்லி. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதோ என்னால தரக்கூடிய மாதிரி அந்த பகுதியை தந்து கொள்றதுக்கு தேவையான அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போறேன். இது ஜன குரூப்புக்கும் நீண்ட நாளா நான் வந்து இப்ப 4வது சீரீஸா இதை செய்து கொண்டிருக்கோம் நினைக்கிறேன். ஒரு இலவச சேவையா செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணாம தயவு செய்து வழியா வந்து படிக்க ட்ரை பண்ணும். ரைட், ஓகே. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த குறியீட்டு விளக்கங்கள்ல ஏன் எங்களுக்கு அவசியம்னு கேட்டா நாங்கள் படத்தை வாசிச்சு விளங்கி கொள்றதுக்கு தான் குறியீட்டு விளக்கம் தேவை. அப்ப இடவிளக்க படங்கள்ல பௌதீக அம்சங்களையும் சரி பண்பாட்டு அம்சங்களையும் சரி ஓடியா கவனிக்கணும். என்னது பௌதீக அம்சங்களையும் சரி பண்பாட்டு அம்சங்களையும் சரி நாங்கள் விளங்கிக் கொள்ளணுமா இருந்தா எங்களுக்கு குறியீட்டு விளக்கங்கள் தேவை. அப்ப தேசப்படங்கள்ல வாசிக்கிறதுக்கும் விளங்கிக் கொள்றதுக்கும் உங்களுக்கு என்ன தேவையா இருக்குது, குறியீட்டு விளக்கங்கள் தேவையா இருக்கு. தேசப்படங்களை வாசிக்கிறதுக்கும் விளங்கிக் கொள்றதுக்கும் உங்களுக்கு குறியீட்டு விளக்கங்கள் தேவையாக இருக்குது. வடிவாக கவனிக்கணும், இது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ரைட், ஏன்னா குறியீட்டு விளக்கங்கள்லாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இது கிரேட் 10 புக்கை நான் உங்களுக்கு சேவணிக்கேன். அடிக்கடி ஜன குரூப்ல நிறைய விஷயங்கள் இதுல வேற பார்த்திருப்பீங்க. இதுதான் எங்களோட குறியீட்டு விளக்கங்கள். ஒன்று கம்ம நேரம் உடவிளக்க படங்கள்ல 8 பிரதான தலைப்புகளுக்கு கீழே குறியீட்டு விளக்கங்கள் இருக்கு. 8 பிரதானமான தலையங்கங்கள் இருக்கு. ஒன்று எல்லை, இதுல பாருங்க தலையங்கம் இருக்கு எல்லை. 2வது வீதிகள் மற்றும் பாதைகள். அப்ப எத்தனை ஹெடிங்ல இருக்கு பிள்ளைகள் இடங்கள்? 8 ஹெடிங்ல இருக்கு. 1 எல்லைகள், வீதிகள் மற்றும் பாதைகள், அதே மாதிரி புகையிரத பாதைகள், அதே மாதிரிங்கால வடிகால் அமைப்பு, சுற்றுலா தகவல்கள், தாவரங்கள், தரை தோற்றம், வேறு புள்ளி. 8 விஷயம் மெயினா இருக்கு. மற்றது எல்லாமே அடிஷனல், அதாவது இதழ் அமைவு, அமைவிடம், சரிகாந்த மாறல், இதெல்லாம் அடிஷனல். 8 பிரதான ஹெடிங்ஸ் கீழே தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா இதுல குறியீடுகளையும் படிக்கிறோம். என்னென்ன எல்லைகள் ஒன்று சொன்னான், 2வது வீதிகளும் பாதைகளும் சொன்னான், புகையிரத பாதைகள் சொன்னான், வடிகால் அமைப்பு சொன்னான், சுற்றுலா தகவல் சொன்னான், தாவரங்கள், தரை தோற்றம், வேறு புள்ளி. ஒவ்வொன்றையும் பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொண்டு போவோம். இது எனக்கு தெரியும் தானே எத்தனை பேர் கடந்து போறீங்களோ, அதுக்கெல்லாம் எக்ஸாம் டைம் சில நேரம் அந்த இடத்த டவுட் வரும். ஸோ இப்ப ஒரு தெரிஞ்ச விஷயத்த திருப்பி சொல்லி தந்தாலும் கொஞ்சம் ஏதாவது மிஸ் பண்ணி தான் இருந்தாலும் கொஞ்சம் படிக்க வேண்டியதா. ஸோ பாருங்க, மாகாணம் முதலாவது ஒரு சகவும் 2 டேஷ், அதாவது பிளஸ் அண்ட் 2 மைனஸ். மாகாணம் இப்ப ரைமிங்க ஞாபகம் கொடுக்கும். மாகாணம் என்ன மறக்காத போய் மாகா நம்மன்னு சொல்லி அந்த வசனத்தையே 3 உடையும் சொல்லுங்க, நல்லா இருக்கு. மா கா நம், மா கா நம்மன்னு சொல்லி மாவட்டத்துக்கு பிளஸும் அதே மாதிரி ஒரு வட்டம், அந்த வட்டம் மாதிரியே கற்பனை பண்ணுங்க. மாவட்டம் ஓமா இல்ல, ஈஸியா இருக்கும் இல்ல ஞாபகப்படுத்துறது. மாவட்டம் புள்ளிதான் அது. நாங்கள் படிக்க வட்டம் வந்து வட்டம் மாதிரி கற்பனை பண்ணுவோம். சிவப்பு கலர்ல வேற வேணுமா? நான் இதுல கருப்பு கலர்ல இருக்கிறோம் குழம்புறேன். சரி, அப்ப
மாகாணம், மாவட்டம். அதே மாதிரி பிரதேச செயலர் பிரிவு. பிரதேச செயலர் பிரிவு எல்லை. எல்லை சேர்த்து கொண்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது 3 டொட்டுக்கும் 3 பாயிண்ட் சொல்லி. பிரதேச செயலர் பிரிவு எல்லை. உள்ளூராட்சி சபை எல்லைக்கு அது தனியா ஒரே ஒரு டேஷ் டேஷ் டேஷ். அதாவது வன ஒதுக்கீடு அல்லது சரணாலயங்கள். அதாவது வேத்தர வீதி, வீத்தர வீதி, அமைக்கப்படுகின்ற பிரதான வீதி, சிறு வீதி, வீப்பள்ளி பாதை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மாவட்டம் பிளஸ் டேஷும் இல்ல, மாவட்டம் பிளஸ் டொட்டும். ரைட். அப்ப இதெல்லாம் வந்து என்ன பிள்ளைகள், இதுல இருக்கிற முக்கியமான எல்லை குறியீடுகள். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் ஜீப்பண்டி நடைபாதை, வீதி சுரங்கம், தோணித்துறை, நீரிடை பாதைகள். நீரிடை பாதை தான் தண்ணிக்குள்ளால போறது. வீதி பாலம் வேண்டா கீழே வந்து தண்ணியோடும் மேல பாலம் இருக்கு, பாலத்துக்கு மேலால ரோட்டு போகும். நடைபாலம், நடக்கிற பாலத்துக்கு அங்கால கீழே தண்ணி ஓடும். ரைட். இது வந்து விளங்கி கொண்டீங்கன்னா சரி, படத்தை பார்த்து விளங்கலாம். அடுத்தது வஞ்சால அகலமான ஒற்றை வழி புகர்ந்த பாதை, இரட்டை வழி புகர்ந்த பாதை, பாலம், சுரங்க வழி, பாதுகாப்பான புறத கடவை, பாதுகாப்பற்ற புகர கடவை, இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆறுதலா இருந்து கண்ணை ஒற்றி வடிவா இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ரைட். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்க வடிவா பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான அந்த தோட்ஸ் அது கொண்டு வந்து தரும். இல்லாட்டி கஷ்டம். சோ இதுல அந்த நிறங்களும் அவற்றுடைய பிரயோகங்களும் சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. இதுல ஆறுகள் வந்து நீலம் வந்து ஆறுகள், குளங்கள், கால்வாய்கள், கடல்கள் போன்ற நீருடன் தொடர்புடைய அம்சங்களை நாங்கள் நீல கலர்ல காட்டுவோம். மஞ்சள் வந்து எல்லா வகையான வீட்டு தோட்டத்தையும் காட்டுவோம். அதே மாதிரி மஞ்சள் நிற பின்னணியில் ஒவ்வொரு பயிருக்கும் உரிய குறியீட்டு பச்சை நிற குறியீட்டால காட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தேயிலை, ரப்பர், தென்னை இதுகள் எல்லாமே மஞ்சள் கலர் இருக்கும். அதுக்குள்ளதான் இந்த தேயிலை, தென்னை, ரப்பர் படங்கள் கீறப்பட்டிருக்கு. இது கிரேட் 10 புக்கா. இது தரம் 10ஆம் வகுப்பு புத்தா. நான் ஒன்றுமே உங்களுக்கு கடுமையா ரிஸ்க் எடுக்க வைக்கிறேன். பச்சை கலர்ல நெட் பயிற்சியாக இருக்குது. சிவப்புல என்ன, கருப்புல நன்றி ஒன்றே நீங்க பார்த்துக்கொள்ளுவோம். ரைட். கபில நிறத்தினால் குறித்து காட்டக்கூடிய இடவழக்கவியல் அம்சங்கள் யாவை என்ற கேள்வி கேட்டால் குளங்களுடைய அணைகளும் சமூக கோடுகளும் வந்து விட வெஸ்பாட்டுகள் தெரியும். கருப்பு நிறத்தினால் குறித்து காட்டப்படும் இடவழக்கவியல் சார் அம்சங்கள் யாவை என்று கேட்டால் புயத பாறை, பாறை, வெளியெறும்பு, பாதுகாக்கப்பட்ட காடுகளின் எல்லை, அதே மாதிரி குடியிருப்புகள் என்ற இதெல்லாம் அதுக்குள்ள வரும். இவ்வாறாக நீங்கள் எக்ஸாம் பேப்பருக்கு ஒரு விதத்துல ரெடியாகி அங்கால எப்படி ஒரு படத்தை விளங்கப்படுத்துறது வரைக்கும் நாங்கள் வரணும். ஆறுதலா தான் இந்த கிளாஸ் போவோம். ஒரு பாடம் எப்படி படிப்பிக்கிறோமோ அந்த ஸ்டைல்ல ஆறுதலா தான் கிளாஸ் கொண்டு போறோம். எந்த அவசரத்திலயும் நான் படிப்பிக்கல. ரைட். இப்போ குறியீட்டு விளக்கங்கள் அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் வடிவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கால நான் கேள்வி கேட்கல நீங்க வந்து விளங்கப்படுத்தி எனக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கலாம். ரைட். இந்த விஷயம் எல்லாருக்குமே விளங்கிச்சா அப்படின்னு சொன்னது? இந்த விஷயம் எல்லாருக்குமே கிளியரா?